புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள வாக்காளர்களின் குரலை பதிவு செய்து வருகிறது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். அதிகமான நீர்நிலைகளை கொண்ட ஒரு மாவட்டம், அதிகமான தொல்லியல் எச்சங்களை கொண்ட ஒரு மாவட்டம், அதிகமா ஜல்லிக்கட்டு நடைபெற ஒரு மாவட்டம். இது மட்டுமல்லாம அரசியல் ரீதியாகவும் பல்வேறு முக்கியத்துவம் பெறுது இந்த மாவட்டம். பல்வேறு சமூக சீர்திருத்தங்களும் இந்த மாவட்டத்துல உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்துல 3 முக்கிய முகங்களும் தற்போது 2 முக்கிய முகங்களும் ஒருவர் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கிறார். இந்த மாவட்டத்தோட நிலை தற்போது எப்படி இருக்கிறது? புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்த அகழ்வாய்வு பொற்பனை கோடையில் நடந்தது. இப்போ கிடைச்சிருந்த எழுத்து கிராஃபிட்டி அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா அதனுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் போகுது. கிமு, அதாவது கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேலை இருக்கக்கூடிய ஒரு கோட்டமைப்பாக இதுதான் இருக்குது. ஒரு நிர்வாக அமைப்பை ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு சின்னம் அதுதான். அது அந்த இடத்துல ஸ்பாட் மியூசியம் வைக்கணும். காவேரி குண்டாருங்க திட்டத்தை கொண்டு வர்றோம்னு சொல்கிறாங்க. இந்த தொடர்ந்து இந்த ஆட்சியாக இருக்கணும் அந்த ஆட்சியாக இருக்கட்டும் 2 ஆட்சியாளர்களும் சொல்கிறாங்க இந்த கொண்டு வர்றோம்னு சொல்கிறாங்க. நிரந்தர தேர்வு முழு தொகையை ஒதுக்கி நீங்கள் செய்யணுங்கிற திட்டம் யார்ட்டும் இல்லை. சராசரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 5 குணம் தேவை. அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு எப்படியும் 1500 ரூபாய்க்கு தண்ணி மட்டும் விலை கொடுத்து வாங்குறாங்க. அதே ஒரு வருஷத்துக்கு பார்த்தா 18,000 ரூபா. விண்வெளிக்கே நம்ம இன்னைக்கு ராக்கெட் விடுறோம். ஆனால் திருச்சியிலேருந்து இங்கே தண்ணி கொண்டு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்களுக்கு தெரியல. கஜா புயல் என்ன பிரச்சனைனா எல்லா மரங்களும் சாஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி திரும்ப மரநடவு செஞ்சு அந்த தென்னையை உருவாக்க முடியல. என்ன ஆரம்பத்தில் பிரச்சனைனா காண்டாமிரை சிகப்பு குன்னோட தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. விவசாயிகளால் அதை சரி பண்ணவே முடியலை. புதுக்கோட்டையில் உள்ள கிராமங்கள் முற்றிலுமே நுரையீரல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னா இந்த கல்குவாரிகள்னால தான். சாலைகளில் கார்னர் சாலை பேனர்கள் வைக்கிறாங்க. அதனால இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சது. ஏன் புதுக்கோட்டையில அந்த கலாச்சாரம் அதிகமா இருக்கு? அப்பையிலேருந்தே புதுக்கோட்டை மாவட்டம் உருவானதுலேருந்து அதுவும் இப்போ ஃப்ளெக்ஸ் பேனர்கள் வராதுக்கு முன்னாடி செவர் ஓட்டிகள் ஃபுல்லாக எழுதுவாங்க. ஃப்ளெக்ஸ் பேனர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டையில் ஒவ்வொரு கார்னர்லையுமே வைக்கிறாங்க. மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கு. இரவு நேரங்களில் கடலுக்கு சென்று அவர்கள் தொழில் செய்யும் பொழுது இலங்கையை கடற்படையால் கடலோர காவல்படையால் கைது செய்யப்படுகிறார்கள். எந்த விசாரணையும் இல்லாமல் அவர்களை துன்புறுத்துகிறார்கள். அவர்களை கொண்டே அடைத்து வைத்து எந்த விதமான முன் ஜாமீனும் பெற முடியாத அளவுக்கு அவங்க மேலே வழக்கு தொடுத்து அதன்